வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, திருமலை ஸ்ரீவாரி தர்ஷனத்துக்கு ஏப்ரல் மாதத்தில் வரணும்னு பிளான் பண்ணுற பக்தர்கள் ஏப்ரல் மாதத்தில் சம் இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவல் டேஸ், திருமலை ஸ்பெஷல் டேஸ்ன்ற மாதிரி நான் இப்போ டேட்ஸ் சொல்கிறேன். அந்த டேட்ஸில் வர்றதுக்கு கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். எப்படியும் ஏப்ரல் மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங்ன்றது இந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதியிலேருந்து 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ புக் பண்ணிக்கோங்க. ஏப்ரலில் முக்கியமான டேஸ்ன்னு பார்த்தோம்னா, திருமலை ஸ்ரீவாரி வசந்தோத்சவம்ன்றது ஏப்ரல் 21ஆம் தேதி வருது. வசந்தோத்சவம்ன்றது திருமலாவில் பிரம்மாண்டமாக நடக்கும். ஏப்ரல் 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி இது 3 நாள் வசந்தோத்சவம் நடக்கும். இதுக்கு ஸ்பெஷல் டிக்கெட்ஸ்ன்றது ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஏப்ரல் மாதத்தில் வர்ற இம்பார்ட்டண்ட் டேஸ்ன்றது ஏப்ரல் 5ஆம் தேதி திருப்பதி கோதண்டராமசுவாமி டெம்பிளில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. திருப்பதி கோதண்டராமசுவாமி டெம்பிளில் பிரம்மோற்சவம்ன்றது பிரம்மாண்டமாக நடக்கும். ஏப்ரல் 9ஆம் தேதி தெலுங்கு நியூ இயர், அதாவது உகாதி அன்னைக்கு திருமலாவில் கூட ஸ்பெஷலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா கோதண்டராமசுவாமி டெம்பிளில் கருட சேவா நடக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதி பார்த்தோம்னா கோதண்டராமசுவாமி டெம்பிளில் ரதோற்சவம்ன்றது பிரம்மாண்டமாக நடக்கும். காலையில் ஒரு 7 மணிக்கு நடக்கும். ரதோற்சவம்ன்றது ஏப்ரல் 12ஆம் தேதி கோதண்டராமசுவாமி டெம்பிளில் திருப்பதி. அதே போல் கோதண்டராமசுவாமி டெம்பிள் பிரம்மோற்சவம்ன்றது ஏப்ரல் 13ஆம் தேதி எண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் நியூ இயர்ஸ் டே. ஸோ அன்றைக்கி கூட நீங்கள் ஸ்ரீவாரி தர்ஷனத்துக்கு வர்ற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். ஏப்ரல் 14ஆம் தேதி. நெக்ஸ்ட் ஏப்ரல் 17ஆம் தேதி ஸ்ரீராம நவமி. ஸோ ஏப்ரல் 18ஆம் தேதி திருப்பதி கோதண்டராமசுவாமி டெம்பிளில் கல்யாணோற்சவம் நடக்கும், பிரம்மாண்டமாக நடக்கும். அந்த கோதண்டராமசுவாமி டெம்பிள் கல்யாணோற்சவத்துக்கு ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட அப்டேட் கூட நான் ஷேர் பண்ணுறேன் வந்த உடனே அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஏப்ரல் 21ஆம் தேதி திருமலை ஸ்ரீவாரி வசந்தோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஏப்ரல் 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி திருமலை ஸ்ரீவாரி வசந்தோற்சவம். ஓகேங்களா? அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு கருட சேவா இருக்குமா இருக்காதான்ற அப்டேட்டு டிடிடி அனௌன்ஸ் பண்ணப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் முக்கியமான டேன்னு பார்த்தோம்னா திருமலை ஸ்ரீவாரி வசந்தோற்சவம்ன்றது ஏப்ரல் 21, 22, 23. இதுக்கு ஸ்பெஷல் டிக்கெட்ஸ்ன்றது ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஈச் டிக்கெட் காஸ்ட் 300 rupees. அதாவது ஆர்ஜித சேவாஸ் இருக்குல்ல, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம்ன்றது டெய்லி நடக்கிற ஆர்ஜித சேவாஸ். இந்த வசந்தோற்சவம்ன்றது ஆன்யூவல் ஆர்ஜித சேவான்னு சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது. இதுக்கு டிக்கெட் காஸ்ட் 300 rupees ஈச் பர்சனுக்கு. ஒரு டிக்கெட் அப்படி இல்லைன்னா 2 டிக்கெட் புக் பண்ண முடியும். ஓகேங்களா? திருமலை ஸ்ரீவாரி டெம்பிளுக்கு பேக் சைடில் வசந்தோற்சவ மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடக்கும். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ன்றது நான் ஷார்ட்லி ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.